குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் குரு அருளோடு சூழ்ந்த நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பட்டுக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதை துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடைய இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதல் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்கு தங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததவம் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய துரியாதீத தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து வேதாத்திரிய கீதை என்ற சிறப்பு தலைப்பில் விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. சான்ற பெருமக்களே, வேதாத்திரிய கீதை இன்றைக்கு 5வது அமர்வு, 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம். சென்ற வகுப்பிலே 7
ஸ்லோகம் வரைக்கும் அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். இன்றைக்கு 8வது ஸ்லோகம் முதல் தொடர்ந்து சாங்கியோகத்தை கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். 8வது ஸ்லோகம் இதுதான் அர்ஜுனுடைய புலம்பலின் கடைசி ஸ்லோகம். பூமியில் ஆட்சி பெறினும் அமரருக்கு அதிபதியாய் இருக்க பெறினும் என் புலன்களை பொசுக்குகின்ற துன்பத்தை அவை துடைக்கும் என்று தோன்றவில்லை. அதாவது பூமியில ஆட்சி அல்லது இந்த லோகத்துக்கே அதிபதி தேவேந்திரன், ஆனா உடம்பு சரியில்லை. இப்போ ஒருத்தர் ஐசியூல படுத்திருக்கிறார், பெரிய செல்வந்தர். செக்ரட்டரி நம்ம துபாயில் வாங்கின ஹோட்டல் இருக்குங்க, அதில் இந்த வருஷம் நிறைய லாபம் வந்திருக்கு, வருமானம் வந்திருக்கு. இருக்கட்டும்ப்பா, நம்ம லண்டனில் ஒரு பேங்க் நடத்துகிறோமே, அந்த பேங்க்ல ஏகப்பட்ட வருமானம் வந்திருக்கு, நிறைய பிளாக் மணி பீப்புளெல்லாம் நம்மகிட்ட தான் வர்றாங்க. அப்படியா, இருக்கட்டும். அப்படியே நம்ம கப்பலெல்லாம் சுற்றிட்டு இருக்கே, உல்லாச கப்பலெல்லாம் உலகம் போகிற, அதெல்லாம் நல்லா இருக்கட்டும்ப்பா. உயிர் உள்ள இருக்கிற வெளியே போயிடுச்சுன்னு தெரியல, இப்போ போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு முதல்ல உடம்பு சரியாக வரட்டும், அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இதுவரைக்கும் பறந்து பறந்து சொத்து தேடின மனுஷன் இப்போ ஐசியூவில் படுத்ததுக்கு அப்புறம் இப்போ உனக்கு என்ன முதல்ல வேணும் அப்படின்னா, இந்த நோய் குணமாக வீட்டுக்கு போகணுன்றான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்றது எப்போ புரியும் அப்படின்னா, ஐசியூவில் படுத்ததுக்கு அப்புறம் தான் புரியும். அது வரைக்கும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் ஆட முடியும் தான் பார்ப்பான். இந்த இயல்பை இந்த ஸ்லோகம் காட்டுகிறது. பூமியில மட்டும் பெரிய பதவி இல்லை, இந்த லோகத்துக்கே தலைவன் தேவேந்திரன் ஆனாலும் கூட என் புலன்களை பொசுக்குகின்ற துன்பத்தேவை துடைக்கும் என்று தோன்றவில்லை. இப்போ ஒரு துன்பம் வருகின்ற போது அது எவ்வளவு விரைவாக எளிதாக தீர்க்க முடியும் என்றுதான் அறிவு தேடும். அதுதான் பரிணாமத்துடைய விதியே அப்படித்தான். தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. துன்பத்தை நீக்கி இன்பத்தை ஸ்திரப்படுத்துவதுதான் அறிவின் பரிணாமமே. இந்த காட்சியை இதோடு அர்ஜுன விஷாத்தியம் முடிக்கிறதா? சரி, அந்த சின்ன ஒரு இடைவெளி, அதுல சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்றான், பகைவனை பொசுக்குகின்ற அர்ஜுனன் கோவிந்தனுக்கு இவங்கனம் இயம்பி போர் புரியேன் என்று பேசாதிருந்து விட்டான். இரு சேனைகளுக்கு இடையில் இன்னல் படுகின்ற அர்ஜுனனுக்கு இளமுருள் பூத்தவராய் கிருஷ்ணன் இம்மொழி எம்பினார் என்று மறுபடியும் குருச்சேத்திரக்கு திரும்புகிறார். இது 2 ஸ்லோகங்கள், 9, 10. அடுத்து 11வது ஸ்லோகம் முதல் தான் தத்துவ விசாரம் துவங்குகிறது. இப்ப சாங்கியம் என்ற தலைப்பு. சாங்கியம் என்றால் அறிவு, உணர்வு அல்லது ஆத்மா என்றும் சொல்லலாம். தோற்றத்திற்கு அப்பால் உள்ளது பூரணம், தோன்றி உள்ளதும் பூரணம், பூரணத்திலிருந்து பூரணம் வெளிப்பட்ட பிறகு பூரணமே மிஞ்சியது என்று ஒரு உபனிஷத்து சொல்லும். அப்ப எது பூரணம் என்றால், எது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதோ அதுதானே பூரணம். எங்கேயாவது சிறு இடத்துல இல்லை என்று சொன்ன பூர்ணமாகாதே. அப்போ இந்த உலகம் என்பது எல்லைக்கு உட்பட்டது. எல்லையில்லாத ஒன்று தானே பூர்ணமாக சொல்ல முடியும். அப்படி உள்ளதே சுத்தவெளி, பரவெளி, ஆதிசிவம். எனவே
இந்த தோற்றங்கள் நிறைந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருப்பது பூர்ண பொருளான சுத்தவெளி. அதுவேதான் உலகமாக மாறியது. தோன்றி உள்ளதும் பூரணம். அந்த சுத்தவெளியை இறைத்துகள் முதல் மனிதன் வரை எல்லாமாக பரிணமித்து பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்தது. சரி, என்ன மிச்சம்? பூரணமே எஞ்சி நிற்கிறது. அதாவது இறைநிலையிலிருந்து புறப்பட்ட முதல் இயக்கம் இறைத்துகள், முடிந்த நிலை மனிதன். எத்தனை மாற்றங்கள் நமக்கு தெரிந்து நம்ம உடலிலே மனதிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதே போல நமக்கு உணர முடியாத இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்கின்ற எத்தனையோ எண்ணற்ற மாற்றங்கள். அவ்வளவு மாற்றங்களை சந்தித்தாலும் கடைசி மாற்றம் என்ன? நாம் பெறக்கூடிய இறுதி அனுபவம் என்ன? இறப்பு, முடிவுதான கடைசி அனுபவம். அது வரைக்கும் லைஃப் லாங் லேர்னிங், கற்றல் 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 தான். கடைசி பாடம் மரணம் என்றால் எப்படி இருக்கும், அதான் கடைசி பாடம். எனவே அனைத்தும் மீண்டும் பூர்ணமாக மாறிவிடுகிறது. இதுதான் வியாச பகவான் இந்த சாங்கிய யோகத்தில் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் மூலம் நமக்கு விளக்குகின்ற ஆத்ம ஞானம். 11வது ஸ்லோகம் பரமாத்மா பேசுவதாக, துயரத்திற்கு உரியவர் அல்லார் பொருட்டு துயருகிறாய், ஞானியரது நல்லுரையும் நவில்கிறாய், இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர். இது வரைக்கும் எல்லா சாஸ்திரம் பேசினா அர்ஜுனன். ஆனா உன்னுடைய பிரச்சனை என்ன? பீஷ்மர் துரோணரை கொல்வதா, உடன்பிறப்புகளை எல்லாம் கொள்வதா என்பதுதானே. இவை எல்லாம் தேவையற்ற unnecessary attachments. ஆணவம், தான், தனது ஆசைகள், 6 குணங்கள், பஞ்சமகா பாவங்கள், இதெல்லாம் வாழ்க்கைக்கு அவசியமா? இதுதான் நம்முடைய பிரச்சனைகளே. இவற்றை கொள்வதில் என்ன தயக்கம்? எனவே துயரத்திற்கு உரியவர் அல்லார் பொருட்டு துயருகிறாய். ஞானம் வரலையேன்னு வருத்தப்பட்ட அர்த்தம் இருக்குது. ஆணவம் போயிருமே வருத்தப்பட்ட எப்படி? ஆணவம் சேர்த்து போயிருமே வருத்தப்பட முடியுமா? அதனால் துயரத்துக்கு உரியவர் அல்லார் பொருட்டு துயருகிறாய், ஞானியரது நல்லுரையும் நவில்கிறாய், சாஸ்திரமும் பேசுற. ஆனா உன்ன மாதிரி ஞானிகள் இருப்பார்களா என்றால் அவர்கள் இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்ப மாட்டார்கள். சரி, இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம். நீ யார் மேல் இவ்வளவு பாசம் வைத்துள்ளாய்? பீஷ்மர், துரோணாச்சாரியார், கௌரவர்கள், பிறகு நம்முடைய சேனையிலே உள்ள சொந்த பந்தங்கள், சம்பத்துக்கள், இவை எல்லாருடைய துன்பத்திற்கு காரணமா என்ன? முதலிஞ்ச ஞானியை போல தத்துவத்திலாம் கோடிட்டு காட்டி தர்மம் அதர்மம் எல்லாம் எனக்கே பாடம் எடுத்தியே. ஆனால் தர்மத்தை உணர்ந்த மகான்கள் இன்ப துன்பங்களுக்கு ஆட்பட மாட்டார்கள் தெரியுமா உனக்கு? இறை நீதி தெரிந்தவர்கள், அறிவில் தெரிந்தவர்கள் இருப்பார்க்கோ இறந்தார்க்கோ வருத்தப்பட மாட்டார்கள். ஏன் அவங்களுக்கு மட்டும் மனசு பாதிக்காதா என்றால் அதுக்கு காரணம் சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. முன்பு எப்போதாவது நான், நீ, இந்த அரசர்கள் ஆகியவர்களில் யாராவது இல்லாதிருந்தவர்களும் இல்லை. இக்காயங்கள், இந்த உடல்கள் அழியும் இடத்தும் இல்லாமல் போவதும் இல்லை. இப்போ இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே சொந்த பந்தங்கள், உறவு, நட்பு, உலகம், இதுக்கு இன்னைக்கு தான் இருக்கா
இதுக்கு முன்னாடி இல்லையா? இல்லை இறந்து விட்டால் மறுபடியும் பிறக்காதா? அப்ப எது இங்கே அழியக்கூடியது? இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போக முடியாது. அப்ப பிறப்பு இறப்பு என்பது என்ன? அந்த வார்த்தையை பாருங்க. இருப்பு மெல்லினரா, இறப்பு வல்லினரா. ரூவுக்கும் ராவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் பிறப்பும் இறப்பும். ரூ என்ற மெல்லெழுத்து ரா என்ற வல்லெழுத்தாக மாறிவிட்டால் இவ்வளவுதான் வாழ்க்கை, பிறப்பு இறப்பு. இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற அனைத்தும் ஏற்கனவே இருந்தது என்றால் எப்படி? என்றால் இப்போ நாம் எங்கிருந்து வந்தோம்? தந்தை தாய் உயிர் இணைப்பில் கருவானேன், தாயின் உயிரை கொண்டு சிசுவானேன், பிரசவித்த பிறகு தாய்ப்பால் உண்டு வளர்ந்தேன், பிறகு பல வகை உணவு உண்டு வாழ்ந்தேன், ஒரு நாள் முடிந்தேன். உடல் எரிந்த பின் சாம்பல் காற்றோடு காற்றாக கலந்து போனது. இப்போ எது பிறந்தது, இருந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, முதிர்ந்தது, முடிந்தது, பிறகு சிதைந்தது. மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கு அளித்தான், வானத்தில் இருந்தே மனித வாழ்க்கையை முடித்தான் இறைவன் என்றொரு கவிஞன். எல்லாம் அந்த மண்ணுக்குள்ளதான் நடக்குது. வெளியே ஏதாவது வெளியிலிருந்து இங்க வந்தோமா, மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனான்னு போட்டுக்கிட்டாலும் எல்லாம் பூமிக்குள்ள தானே. மேட் இன் மார்ஸ், மேட் இன் ஜூபிட்டர் ஏதாவது இருக்கா? இங்க எதுவும் இல்லை. அப்ப எல்லாமே இந்த பூமியிலே நடக்கின்ற ஒரு தர மாற்றங்கள், தன்மாற்றங்கள். சரி, இப்போ இந்த ஆத்மாவை பற்றிய விளக்கம் தெளிவாக வெல்ல என்று சொன்னால் கடைசி ஸ்லோகம் வரைக்கும் எதுவுமே புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு குறைவு. ஆத்மா என்றால் என்ன என்பதை தெளிவாக அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ளணும். அப்பதான் அதுல எப்படி பதிவு, பிரதிபலிப்பு, முடிவு என்பதெல்லாம் அர்த்தமாகும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது என்ன சொல்கின்றோம்? பரம் ஆத்மா, விரிந்திருக்கின்ற ஆத்மா. இந்த பிரபஞ்சத்திற்குள் உடல் என்ற தோற்றத்தை உண்டாக்கி கொண்டு அதற்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதை ஜீவாத்மான்னு சொல்கின்றோம். ஜீவாத்மாவுக்கு உடல் உண்டு, உடலுக்கு மையம் உண்டு. பரமாத்மாவுக்கு உடல் இல்லை, மையமும் இல்லை. அப்ப உடல் எதையெல்லாம் உணருமோ பரமாத்மாவும் உணரும். ஆனால் உணர்ந்ததை ஈர்த்து சுருக்கி இருப்பாக்குவதற்கு மைய புள்ளி இல்லை, கிராவிட்டி இல்லை. அதனால் அங்கே பதிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது, மையப்புள்ளி இல்லாததனால். ஆத்மாவுக்கு இவ்வுடலில் இளமையும் யவ்வனமும் மூப்பும் உண்டாவது போல் வேறு உடல் எடுப்பதும் அமைகிறது. தீரன் அதன் பொருட்டு மயங்கான். ஸ்லோகம் 13. இதுல ஒரே சின்ன குழப்பம் என்னன்னா, வேறு உடல் எடுப்பதும் அமைகிறது. இதுதான் இன்றைக்கு இந்த பித்ரு தோஷம், மறுபிறப்பு, இதெல்லாம் மக்கள் பயந்து பயந்து சாவதற்கு காரணம் இதுதான். சடங்கு சம்பிரதாயங்கள்ல சிக்கிக்கிட்டு தேவையில்லாத செலவு, அலைச்சல், கவலை எல்லாம் இதுதான் காரணம். வேறு உடல் எடுப்பது என்று சொன்னால் செத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பிறப்பான் நினைக்கிறாங்க. செத்த பிறகுதான் ஒருத்தன் பிறப்பான் என்று சொன்னால் ஜனத்தொகை எப்படி அதிகமாகும்? சரி, முதலில் ஒருத்தன் பிறப்பதற்கு யார் இறந்தான்? பதில் இருக்காது. உடனே என்ன சொல்லுவாங்க? அது
இந்த நாய் பூனை எல்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஞானம் வந்துச்சுன்னா மனுஷனா பிறக்கும். அட சனியனே, நீயே அம்மா அப்பாவுக்கு தானே பிறந்த, அப்புறம் எதுக்கு இந்த ரீல விடுற? பேசுபவனும் சரி, கேட்கின்ற 500 பேரும் சரி, யாருக்கும் இந்த சிந்தனை வருவதே கிடையாதுங்க. அப்படியே நம்புவது. சயின்ஸ் ஏத்துக்குமா இதை? ஸோ அவருடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் காம்பினேஷன், அந்த இது கெமிக்கல் காம்பினேஷன் அது வேறு. அப்ப விலங்குடைய அந்த வித்து என்பது மனிதனுக்கு மாற முடியாது. அதற்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கு. என்றைக்காவது பாவக்காய் அவரைக்காயை மாறுமா சொல்லுங்க? அப்ப நான் மட்டும் எப்படி மறுபடியும் ஒரு யானை பூனையெல்லாம் நம்ம மனசுல பிறக்கும்? இப்போ ஏதோ ஒரு காலத்துல ஏதோ கருத்தை சொல்லி சமாளிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன கருத்து என்று பாருங்க. எது உடல் எடுக்கிறது? வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. வினைகள் தான் உடல் எடுக்கிறது. அப்ப வினைகள் எப்படி உடல் எடுக்கிறது என்றால், சேர்க்கை இல்லாமல் ஒரு மூன்றாவது ஒன்று கிடையாது. 2 ஜீவன்கள் சேர்ந்தால் தான் ஒரு புதிய ஜீவன் உருவாகும். 2 ஒரே வகை தாவரம் இணைந்தால் தான் புதிய வகை தாவரம் உருவாகும். ஆப்பிள் மாதிரியே இருக்கும் பேரிக்காய் வடிவத்துல, 2 கிராஸ் பண்ணினாங்க, புதிய ஒரு வெரைட்டி வந்தது. அந்த வெரைட்டி ஆப்பிள் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு சிவப்பா இருக்காது, கொஞ்சம் பச்சை கலந்ததாக இருக்கும். அறுத்து வச்சிங்கன்னா இந்த பேரிக்காய் ஆப்பிள் 2 நாள் ஆனாலும் பழுப்பாகாது. ஏன்னா அது உள்ளது பேரிக்காய் கேரக்டர் இல்லை. சாப்பிட்டாலும் உங்களுக்கு பேரிக்காய் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குமே தவிர மாவு மாதிரி இருக்காது. அப்ப இதையும் 170 ரூபா கொடுத்து ஆப்பிள்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? இரும்பு சத்து இருக்கு. இரும்பு எங்க இருக்கு சத்து? இதுல அதுக்கு புதினா கீரை ஒரு கட்டு வாங்கி சாப்பிடலாம். 2 கிலோ ஆப்பிளுக்கு சமமானது ஒரு கட்டு புதினா கீரை, 5 ரூபா தான். அதனால இந்த இனம் சேர்வது எப்படி 2 சேர்ந்து ஒரு ஆப்பிள் பேரிக்காய் உருவாச்சோ, அதே போல தந்தை தாய் ஈருயிர் சேர்ந்தால் ஒரு புதிய ஜீவன் உருவாகும். சரி, உருவாவதற்கான வினை பதிவுகளை எப்படி சுமந்து வருகிறது? தந்தையின் ஆத்மாவின் ஒரு நகல், அத்தனை பதிவுகளையும் எடுத்துக்கொண்ட ஒரு நகல், எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பி, அந்த உயிரணுவோடு மிதந்து வருகிறது. தாயின் கருப்பையில ஏற்கனவே ஒரு ஜெராக்ஸ் காப்பி கருமுட்டையாக காத்திருக்கிறது. அதனோடு இணைகின்ற போது 2 வினைகளும் சேர்ந்து ஒரு புதிய ஆத்மாவாக உருவாகிறது. இதுதான் இன்னொரு உடல் எடுப்பது. சரி, இப்போ குழந்தைகள் பிறந்த பிறகு நாம் இருக்கிறோமே, நாம் இறந்த பிறகு ஆத்மா என்ன ஆகும்? இந்த ஆண் பெண் சேர்ந்தால் பிறக்கும் என்பது கூட மக்கள் இப்ப மறுப்பது இல்லை. ஆனா அடுத்த குழப்பம் என்னன்னா, நாம் இறந்த பிறகு என்ன ஆகுது இந்த ஆத்மா? குழந்தைகள் பிறந்தாச்சு, பேர குழந்தை பிறந்தாச்சு, சிலருக்கு கொள்ளு பேர குழந்தை பிறந்தாச்சு, ஒரு நாள் போயிட்டாங்க. இப்போ எங்கே போக முடியும் இந்த ஆத்மா? அதுதான் சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுச்சியம் என்று 4 நிலைகளாக பிரித்தார்கள் சித்தர் பெருமக்கள். அதன் எடை, எவ்வளவு ஆசா பாசங்கள் பந்த பாசங்கள் நிறைந்திருக்கிறதோ அது எல்லாமே எடை. எடை அதிகமா இருந்தா பூமி விட்டு மேல போகாது. வாழ்ந்தது போதும் என்ற நிறைவு வருகிற போது எடை குறைந்து போகும். பூமியின் காந்த களத்தை கடந்து மேல போயிடும். இன்னும் இந்த தத்துவத்தை எல்லாம் கேட்டு படித்து தவம் செய்து அனுபவித்து வருகின்ற போது இதையும் கடந்து பிரபஞ்ச நிலைக்கு போயிடும். ஞானம் பெற்றால் அதையும் கடந்த சாய்ச்சி நிலைக்கு போயிடும். இப்படி வாழ்கின்ற காலத்திலேயே ஆத்மா பக்குவப்பட வேண்டும். பிறக்கின்ற உடலுக்கு வளர்ச்சி, குழந்தை பருவம், மாணவ பருவம்,
இளமை பருவம், நடுத்தர வயது, முதுமை, ஒரு நாள் முடிவு. எனவே உடல் வளர்ந்த வாழ்ந்த பால பருவம், இளமை பருவம், நடுத்தர வயது எல்லாம் போச்சு. காட்ட முடியுமா? இப்போ முதுமையாக இருக்கிறோம். இந்த முதுமையும் போன பிறகு, உயிர் போன பிறகும் இருக்கத்தான் போகிறோம். எப்படி? அனுபவங்களாக, காந்த அலைகளாக இந்த பூமியிலோ பூமியை கடந்தோ இருக்க போகிறோம். ஏனென்றால் பூர்ணத்திலிருந்து வந்த ஒன்று இறுதியில் பூர்ணமாகவே மாறுகின்ற வரைக்கும் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நிற்கும். எனவே நான் என்பது பூர்ண பொருளின் தன்மாற்றம். ஆத்மா, அறிவு, தத் புருஷம், அறிவே தெய்வம். தெய்வத்துக்கு அழிவு இருக்கா? அப்ப ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. எனவே நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. கண்ணாசனுக்கு அல்ல, ஆத்மாவுக்கு. அப்ப எந்த நிலையிலும் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. தெய்வமே பின்னப்பட்டதுனால தான் அதிலிருந்து பரமாத்மாவிலிருந்து தோன்றிய ஜீவாத்மாவுக்கு மரணம் இல்லை. ஆத்மாவே உடலை கட்டி கொண்டதால் தான் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இப்படி இந்த ஆத்மாவை பற்றிய ஒரு தெளிவு, இறந்த பிறகு இந்த பூமியில கூடிய ஆத்மாக்கள், அதிலே கூட பார்த்தீங்கன்னா அந்த குணங்களாக பிரிந்திருக்கின்ற ஆத்மாக்கள், அது இணைவது தெரியாது. இப்ப நமக்கு ஒரு கோபம் வருதுன்னா, வரும்போது அதுக்கான காரணத்தோட சின்ன ஒரு யூனிட் தான் வரும். அடுத்த கணம் அது ஆத்திரமாக மாறும், மல்டிப்ளிகேஷன். இது ஏன் நடந்தது பார்த்தீங்கன்னா தான் ஒரு டாக்டர் ப்ரூஸ் ஹரால்ட் லிப்டன் சொல்லி ஒரு விஞ்ஞானி சொல்லுவார், இந்த பிரபஞ்ச கலை, இந்த பூமியின் காந்த களத்துல வாழ்ந்தவர்களின் அனுபவங்கள் எல்லாம் இருக்கு, அது ரியாக்ட் பண்ணுது அப்படிம்பார். மகிழ்ச்சி அதைத்தான் சொல்லுவார். அப்ப தோன்றிய போது நமது சினம், பிறகு மற்றவர் சினத்தோடு சேர்கின்ற போது அது ஆத்திரமாக மாறி சிந்திக்க முடியாமல் எதையோ செய்து விடுகின்றோம், துன்பப்படுகிறோம். சரி, இதுலயே கொலை, தற்கொலை, விபத்து, இந்த ஆத்மாக்களும் பூமி விட்டு போக முடியாது. அப்ப அது என்ன ஆகும்? அது குணங்களாக பிரியாது, ஒட்டுமொத்த தொகுப்பாகவே தனித்த யூனிட் இருக்கும். அப்ப அதனுடைய பதிவுகள் எல்லாம் அனுபவித்து துய்த்து தானே அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அப்ப வாழ்கின்ற உடலோடு இணைந்து கொள்ளும் டியூவல் பர்சனாலிட்டி, இது விஞ்ஞானம் ஏற்றிருக்கிறது இல்லையா? இது போல மெய்ஞானமும் விஞ்ஞானமும் ஒத்துதான் போகும். ஒத்து போகாதது என்ன? இறை துகளும் இறை நிலையும் தான். அந்த ரெண்டு தான் விஞ்ஞானத்தால் எட்ட முடியாத இயற்கை. வேற எதுவுமே விஞ்ஞானத்துக்கு அப்பாற் போக முடியாது. அதனால் இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால், அந்த இணைந்தது அப்படியே பர்மனண்டா இருக்க முடியுமா? அதனுடைய ஆசை பாசம் முடிந்த பிறகு தானே ரிலீஸ் ஆகி போயிடும். ஸோ இது மிதப்பதற்கும் இணைவதற்கும் காரணம் என்னன்னா, ரெண்டுமே வினைப்பதிவுகள் தான். யார் கொலை, தற்கொலை, விபத்துல சாவாங்க? பாவப்பதிவு உச்சத்தில் நிற்கிறவங்க தான் மாதிரி ஆவாங்க. யாரோட அட்டாச் ஆகும்? கொஞ்சம் கம்மியா இருக்கிறவன், அவங்களோட அட்டாச் ஆகும். எனவே இதெல்லாம் நிர்மாணம் செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம் செய்வது வினை பதிவுகளே, கேரக்டரைசேஷன். அதுதான் எல்லாவற்றையும் நிர்மாணிக்கிறது. எனவே இந்த பூமியின் காந்த களத்துடன் இணைந்து மற்ற ஒரு உடலோடு இருந்து ஒரு நாளைக்கு அது பிரிந்து போகிறது. புலன் கடந்த அறிவு என்பதுதான் ஆத்மாவுடைய தன்மை. அனைத்தையும் அறியும், ஆனால் அறிந்தேன்னு சொல்ல முடியதில்லை.
இப்படி வியாச பகவான் ரகசியார்த்தமாக சொன்ன ஆத்ம தத்துவத்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் விரிவாக அறிவியல் பூர்வமாக சொல்றாங்க. அடுத்து ஒரு 5 ஸ்லோகம் 14 18 வரைக்கும், பொறிகள் புலன்களெடுத்து பொருந்துதலால் குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் முதலென உண்டாகின்றன. தோன்றுதலும் மறைதலும் நிலையாமையும் அதன் இயல்பு. எவன் இவற்றால் இன்னலுறான், இன்பத் துன்பங்களை ஒப்பாக உணர்கிறான், அத்தீரனே சாகா நிலைக்கு தகுந்தவனாகிறான். இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் இல்லை. உண்மை அறிந்தவர்க்கே இது விளங்கும். உலகெல்லாம் பரவிய பொருள் அழிவற்றது. அழியா பொருளை அழிக்க யாருக்கும் இயலாது. நித்தியமாய் உள்ள ஆத்மாவின் இவ்வுடல்கள் யாவும் அழியும் தன்மையனவாம். அதனால் போர் புரிக என்று 5 ஸ்லோகங்களுடைய சாரம் இது. கீதை ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப விளக்கிட்டு போவாங்க. ஒவ்வொரு இதில் பேசும்போதும் அர்ஜுனா கிருஷ்ணான் எல்லாம் பெருக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் நீக்கி அதனுடைய மைய கருத்துல மட்டுமே எடுத்து தொகுத்திருக்கிறோம். ஆத்மா புலன்களோடு இணைந்து பொருள் பற்று, மக்கள் பற்று, புலன் பற்று என்று இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறது. சரி, ஏதாவது தொடர்ந்து இருக்கிறதா? இதுவும் கடந்து போகும். இதுதான விதி. இதுவும் கடந்து போகும். எந்த இன்பமும் நீடித்திருப்பது இல்லை, எந்த துன்பமும் கடைசி வரைக்கும் தொடர்வதும் இல்லை. எல்லாமே ஆற்றிலே நீர் கடப்பது போல இந்த உடலை விட்டு மனதை விட்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறது. இந்த இயற்கை நீதியை உணர்வதனால் என்ன நன்மை என்றால், இதுல என்ன பெருமைப்படுவதற்கு இருக்குங்க? எல்லாம் நம்முடைய கடமை சாதனை மட்டுமா? நம்முடைய முன்னோரின் பங்கு அதில் இருக்குல்ல. ஒவ்வொரு நன்மை தீமை, அதாவது தினசரி பிஹேவியர் சொல்றோம் பார்த்தீங்களா, கடமைகள், நித்திய கடமைகள், அவற்றை தவிர வினை பதிவு என்பது என்னன்னா திடீர்னு வரக்கூடிய நன்மை தீமைகள். அதான் வினைப்பதிவுகளின் வெளிப்பாடு. அது எப்போ வெளிவரும்? அது நிச்சயிக்கப்பட்டது, ஒரு மெச்சூரிட்டி டைம் இருக்கு அதுக்கு. அதாவது பொருள், கருவி, காலம், வினை, இடம், இந்த 5 கோட்பாடுகள் உலகத்தின் அம்சங்கள். இவற்றை மையம் கொண்டே நாம் செய்கின்ற ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலுக்கும் தக்க விளைவை தக்க நேரத்திலே அது முடிவு செய்கிறது. அதாவது இயற்கையினுடைய ஆற்றல் மனிதனுடைய அறிவுக்கு அவ்வளவு எளிதில் எட்டுவதில்லை. நேற்றைக்கு ஒரு ஒரு கிளாஸ் பீஸ் சொன்னீங்க, சன்னியில் கொண்டு வந்தார். அதாவது ரேடியோ தெரப்பி, இந்த ரேடியாலஜி பண்றாங்க பாருங்க, அதுக்குள்ள ஒரு கிளாஸ் கியூப் வச்சு அதுல அந்த ரேடியேஷன் ரேஸ் பாஸ் பண்ணினா அது உள்ள போய் அந்த எலக்ட்ரான் எல்லாம் உள்ள நிரம்பிடுதுங்க. பிறகு அது வெளியெடுத்து ஒரு சின்ன ஓட்டை போட்டா உள்ளே போன எலக்ட்ரான் எல்லாம் வெளியே வந்துடுது. சரி, உள்ள எது வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைகள் இல்லாத ஒரு மரம் மாதிரி இருக்கு. கையில் வச்சிருக்கேன் அந்த பீஸ், ஒரு கிளாஸ் கியூபு, அதுக்குள்ள நம்ம டிசைன் போட்ட மாதிரி. நம்ம செயற்கை செய்யக்கூடியது காற்று இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அதில் கலர்லாம் பண்ணுவாங்க. இது எலக்ட்ரான் மட்டுமே உள்ள போய் வெளியே வந்த பயணம். அதில் பார்த்தா இலைகள் இல்லாத ஒரு காஞ்சி போன மரம் மாதிரி ஒரு ஷேப் இருக்குங்க. அப்ப இந்த ஷேப் எப்படி வந்தது, யார் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ விஞ்ஞானமே எப்படி செடி தண்டு, கிளைகள், இலைகள் எல்லாம் வந்தது என்றால், அந்த எலக்ட்ரானுடைய ஷேப், அவருடைய ஆற்றலே இன்னொரு வடிவத்தை எடுக்கிறது. அப்போ அந்த ரேடியேஷன் கொடுத்த போது என்னன்னு தெரியல, உள்ளே போன அலைகள் அந்த கிளாஸ் கியூபுக்குள்ள எங்கெல்லாம் போச்சு
அப்படின்னா அது ஒரு செடியின் வடிவத்திலே பயணித்திருக்கிறது. அப்ப எப்படி முதலாக ஒரு நுண்ணுயிர் அடுத்து தாவரமாக மாறியது அப்படின்றத விஞ்ஞானம் இன்னைக்கு நமக்கு காட்சி பொருளாகவே நிறுவனம் செய்கிறது. இப்படி இயற்கை நீதிகளை உணர்ந்து கொள்கின்ற போது அவற்றை பெருமை கொள்வதோ தோல்வியிலே துவண்டு போவதோ இருக்காது. ஸோ பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், வெற்றியையும் தோல்வியையும் சமமாகவே பாவிக்கின்ற மனம் வந்துவிடும். அழியாத ஆத்ம உணர்வில் இருப்பவர்கள் எதை கண்டும் சலனப்படுவதும் இல்லை, சஞ்சலப்படுவதும் இல்லை, சபலப்படுவதும் இல்லை. இடம் மாறும் சக்தியை, அழியாத சக்தியை அழிக்க யாரால் முடியும்? இப்ப விஞ்ஞானமே இதை என்ன சொல்கிறது? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது. இடம் மாற்றலாம், அதுவா இடம் மாறும், நாமவே இடம் மாற்றலாம். ஆனால் உருவாக்கவோ அழிக்கவோ முடியுமா? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. எனவே ஆத்மாவை கொலையாளி என்றும் கொலை உண்டான் என்றும் என்னும் இருவரும் அறியாதார். ஆத்மா கொல்வதும் இல்லை, கொலைப்படுவதும் இல்லை. உடம்புக்கு மட்டும்தான் அழிவு. அந்த அழிதல் என்பதை கூட வள்ளுவர் என்ன சொல்வார் தெரியுங்களா? ஒவ்வொரு சனமும் இந்த வாழ்க்கை என்ற செயல்பாடுகள், அனுபவங்கள், அனுபோகங்கள் இவற்றிலே உயிர் செலவாகி கொண்டே இருந்து ஒரு நாள் முடிந்து போகிறது. கொல் கூட்டல் ஐ, ஐம்புலன்கள் மூலமாக உயிர் அழிவதை கொல் கூட்டல் ஐ. இதை யாரோ ஒருவர் இடைக்காலத்திலே முடித்துவிட்டால் அது கொலை என்றாகிறது. அப்ப அந்த கொல் கூட்டல் ஐ இது இயற்கையின் விதி, மாற்ற முடியாதது. அதே மனிதன் கையில் எடுத்தால் அது உடனே முடிஞ்சு போகுது இல்லையா? அதனால் கொலையாகிறது. இப்படி அந்த வார்த்தையிலேயே இயற்கை விதி மறைந்திருக்கிறது. அப்ப எப்போ போற உடம்பை நீயே இப்ப சாகடிக்கணும்? யார் நிரந்தரமா இங்கேயே இருக்கிறான்னு சொன்னா இவனை கொண்டுடலான்னு கொன்னா அர்த்தம் இருக்குது. அவன் தானாவே சாக போறான் ஒரு நாள், அதுக்குள்ள நீ ஏன் போய் அவனை கொல்லணும்? அப்போ உடனே செய்யணுன்ற ஆத்திரம், அதான காரணம் கொலைக்கு. எனவே மனித வாழ்க்கை என்பது ஆற்றிலே நீர் ஓடுவதை போன்றது. சென்ற சனம் கடந்த நீர் கடந்து போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற நீர் வேறு புதிய நீர், இதுவும் கடந்து போகிறது. புதிய நீர் வந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இருக்கிற போது எதிர்காலமாக நீர் வந்து கொண்டிருக்கிறது, நிகழ்காலமாக காட்சி தருகிறது, கடந்த காலமாக கடந்து போனது. இதே போலத்தான் நம் உடலுக்குள்ளும் உயிர் வந்து கொண்டும் இருந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறது. இதை உணர்ந்து விட்டால் உயிர் இருக்கிறது என்பதுக்கு என்ன அர்த்தம்? உயிர் போயிடுச்சுன்றதுக்கு என்ன அர்த்தம்? இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் ஆத்மா கொல்லப்படுவதும் இல்லை, கொலைப்படுவதும் இல்லை, கொலை செய்வதும் இல்லை. ஆத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இல்லாதிருந்து பிறகு வந்தது அன்று. காயம், உடல் கொல்லப்படும் இடத்தும் ஆத்மா கொல்லப்படுவதில்லை. ஆத்மா அழியாதது, பிறவாதது என்று அறிபவன் யாரை எப்படி கொல்விப்பான்? யாரை கொள்வான்? ஸ்லோகம் 20-21. அப்ப ஆத்மா ஒருபோதும் பிறப்பது இல்லை, இடம் மாறுகிறது. தாய் தந்த இடத்துல இருந்த ஒரு ஜெராக்ஸ் காப்பி இடம் மாறியது. அதுவே ஒரு தனித்த ஜீவனாக வளர்ச்சி பெற்றது. எனவே ஆத்மா ஒன்றே, பரமாத்மா ஒண்ணுதானே. அறிந்து வந்த பின்னங்களே ஜீவாத்மாக்கள். சரி, இதை தெரிந்து கொள்வதனால நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு
இது என்ன தீர்வை காட்ட முடியும், என்ன வழிகாட்ட முடியும்? அது வேணும் இல்லை. கீதையின் நோக்கமே நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவது, வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது தானே. அப்ப இந்த ஆத்ம ரகசியத்தை தெரிந்து கொள்வதனால நமக்கு தினசரி வாழ்க்கையில என்ன பயன் கிடைக்க போகிறது என்றால், ஆத்மா அதுக்கு நிறம் இல்லை, ஜாதி மதம் பேதம் இல்லை, மொழி நாடு பேதம் இல்லை, அது அழிவதும் இல்லை. அப்ப எல்லோரையும் ஒன்றாக பார்க்கின்ற போது சமநிலை வந்து விடுவதனால குழப்பம் நீங்கிவிடும், பேதங்கள் அற்று போய்விடும். ஆத்மாவின் பதிவுகள் தான் செயல்படுகின்றன, உடலின் தேவைகள் தான் நம்மை செயல்படுத்த வைக்கின்றன என்ற தெளிவு இருந்தால் எதை செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியும். எண்ணி துணிக கர்மம் எல்லாமே சிறப்பு தான். துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு மட்டுமே, சிறப்பு இல்லை. அப்ப வாழ்க்கை என்பது சிறப்பை நோக்கித்தானே, சிறப்பை தேடித்தானே. அவமானத்தை நாம் விரும்புவதில்லையே. அப்ப இழுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்து செயல்பட வேண்டும். அப்போ தினசரி வாழ்க்கையில நாம் எப்படி இதை வாழ்க்கை நடத்துவது என்ற வாழ்க்கை பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை சந்திப்பதற்கு மனசுக்கு ஒரு தன்னம்பிக்கை உறுதி தருகிறது. அதை கொடுப்பது ஆத்ம ஞானம். எல்லா உயிர்களையும் ஒன்று போல் பாவிப்பதற்கும் மதிப்பதற்கும் தேவை ஆத்ம ஞானம். அதனால் ஆத்மா ஒன்றேதான். இதை சாமி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நாம நினைக்கிறோம் என்னுடைய ஜீவாத்மா, அவளுடைய ஜீவாத்மா, அவளுடைய ஜீவாத்மான்னு. இது எப்படின்னா, ஒரு பாத்திரத்துல தண்ணி, அதுல பருப்பு ஊற போடுறோம். ஊறிய பிறகு எல்லா பருப்புமே கொஞ்சம் பருத்துரும், தண்ணியில ஊறி கொஞ்சம் வீக்கம் பெற்றுரும். இப்போ பருப்பு தனித்தனியா தான் இருக்குது. ஆனா எங்க இருக்குது? தண்ணிக்குள்ள. பருப்புக்குள்ள என்ன போச்சு? இப்போ அது ஊறியதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஊறி போனது என்ன? தண்ணி. அப்ப பருப்பு முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பருப்பு நீரிலே இருக்கிறது. ஒரு பருப்பு மட்டுமா? அத்தனை பருப்பு தண்ணிக்குள்ளதான் இருக்கு. அத்தனை பருப்புக்குள்ளே நீர் ஊடுருவி நிறைந்திருக்கிறது என்றால் எல்லா பருப்பும் நீரினால் இணைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னா தப்பா? அதே போலத்தான் ஆத்மா. நாம தனியாக நினைக்கிறோம், ஆனால் எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவோடு இணைந்தே இருக்கின்றன. அதனால தான் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் பண்ண முடியுது. புலன் கடந்தும் நம்மால் உணர முடிகிறது என்று சொன்னால் பரமாத்மா நம்மை விட்டு எங்கோ இருப்பதாக இருந்தால் எப்படி உணர முடியும் சொல்லுங்க? நம்மை சுத்தி காத்து இருக்குது, பரமாத்மா அங்க இருக்குதுன்னு சொன்னா எப்படி நம்மால புலன் கடந்து அறிய முடியும்? அருள்வாக்கு சொல்ல முடியும், மக்களை ஏமாற்ற முடியும் இல்லையா? எல்லோருக்குள்ளேயும் வருதுல இன்ட்யூஷன். அது புலன் கடந்த அறிவு. பரமாத்மாவோடு தொடர்பு கொண்டால் அது அறிவதை நமக்கு தெரிய வைக்கும். அதுக்கு நுணுகி போகணும். ஏன்னா பரமாத்மா 13 முதல் 8 அலை வேகம், நம்ம 14 40 அலை வேகம். அப்ப 14க்கும் 13க்கும் எவ்வளவு தூரம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. உண்மைதானே? 14 13 வந்துட்டா பரமாத்மாவோடு இணைகிறோம். அப்ப மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எங்கேயோ இல்லை, 14க்கு கீழே 13 தான் இருக்குது, சமீபித்திருக்கிறது. இப்போ ஒன்றாக இருக்கிறது புரிந்து கொண்டோம். அடுத்து என்ன சொல்றாங்க? 22 25 ஸ்லோகம் வரைக்கும் பழுதுபட்ட துணிகளை களைந்து விட்டு மனிதன் புதியவைகளை போட்டுக் கொள்வது போல ஆத்மா பழைய உடல்களை நீத்து புதியன புகுகிறது.
ஆயுதங்கள் ஆத்மாவை வெட்ட மாட்டா, தீ அதை எரிக்காது, நீர் நனைக்காது, காற்று உலர்த்தாது. இவன் நித்தியமாய் நிறைவாய் நிலையாய் அசைவற்றவனாய் என்றும் இருப்பவனாம். ஆத்மாவை இங்கனம் அறிந்து துன்பத்தை அகற்று. ஆத்ம ஞானம் இல்லை என்று சொன்னால் பந்தம் பற்று பாசத்திலிருந்து கொஞ்சம் கூட விலக முடியாதுங்க. கொஞ்சம் கூட விலக முடியாது. சும்மா பேசிக்கலாம். உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளுமா? அப்போ ஆத்ம ஞானம் வேணும், அனுபவம் வேணும். சரி, இந்த ஆத்மாவை பற்றி இங்க ஒரு ஆடியோல கேட்டது. எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது. அதுக்கான தமிழ் விளக்கத்தை அதிலிருந்து எடுத்து பயன்படுத்திருக்கின்றேன். ஆன்மா நித்தியக, ஆத்மா நிலையானது. இப்போ சொன்னது போல நீரிலே நனையாதது, நெருப்பிலே பொசுங்காதது, காற்றிலே உலராதது, என்றைக்கும் நீடித்து நிலைத்திருப்பது நித்தியக. நித்திய என்றால் நிரந்தரமானது. ஆத்மா சத்தியக, ஆத்மா என்ற இறைவனின் பிரதிநிதியை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை முழுமையாகாது. உடலாக பிறந்தவன் தனக்கு மூலமாகிய ஆத்மா உணரவில்லை எனில் வீணே பிறந்தவனாகிறான் என்றார் ராமகிருஷ்ணர். அது ஆத்மா சத்தியக. ஆத்மா அப்பிரமேயக, அளக்க முடியாதது. என்ன சைஸ்? எவ்வளவு நுணுகியது நினைக்கிறோமோ அதை விட நுணுகியது. எப்படி காட் பார்ட்டிகள் பேசுறாங்களே, அதிலே பதிந்தால் எப்படி இருக்கும்? இது எந்த கருவினால் அளக்க முடியும்? சோ ஆத்மா அப்பிரமேயக, அளக்க முடியாதது, அறிய முடியாதது. அறிய முடியாததை அறிவது எப்படி? ஆத்ம தரிசனம் சொல்றோம், அறிய முடியாதுன்னு கீதை சொல்கிறது. அப்படின்னா அறிய முடியாததை அறிவது எப்படி? ஓசு சொல்லுவாரு, ரீச் தி அன்ரீச்சபிள், ரீச் தி அன்ரீச்சபிள், அட்டைன் தி அன்அட்டைனபிள், ரியலைஸ் தி அன்ரியலைசபிள் அப்படிம்பார். அடைய முடியாததை அடைவதா? இதனும் புரியாத புதுல தெரியும். ஒண்ணும் இல்லை, சராசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். எப்படின்னு பாருங்களேன். இப்ப ஏதோ ஒரு காரியம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிடுறோம். அந்த மகிழ்ச்சியை மற்ற இடத்துல தெரிவிக்கிற போது என்ன சொல்லுவோம்? படாத பாடுங்க, படாத பாடு, இதை முடிக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டேன், படாத பாடு. அதுதான் ரீச் தி அன்ரீச்சபிள், அதுதான் அட்டைன் தி அன்அட்டைனபிள், அதுதான் ரியலைஸ் தி அன்ரியலைசபிள். படாத பாடு பட்டுட்டேன். இதற்கு வழி என்ன? புலன் ஒடுங்கி மனம் அடங்கி தியானம். ஆத்மா சர்வகதக, ஆம்னி பிரசன்ஸ், பரமாத்மா. ஆத்மா சர்வகதக, பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது. அதனால் புலன் கடந்தும் அறியக்கூடியதை மனிதன் எட்ட முடியும், அருள்வாக்கு சொல்ல முடியும். இதே டெக்னிக் தான் இப்ப என்ன நடக்குது? சஞ்சயன் இருப்பது திருதராஷ்டிரனோட அரண்மனையில. அவன் பார்க்கறது குருட்சேத்திரத்தில் நடக்கின்ற யுத்த காட்சிகளை. அதுவும் குறிப்பா கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் என்ன உரையாடல் நடந்துட்டு இருக்கிறது அப்படின்றத ஒவ்வொரு வார்த்தையும் அங்க டிரான்ஸ்மிட் பண்றான். அப்ப இதுதான் புலன் கடந்த காட்சி. இப்ப கண்கள் கடந்து, கண் பார்வையுடைய திறத்தை கடந்து, புலன் கடந்த நிலையில குருட்சேத்திரத்துல என்ன நடக்குது, அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க என்பதை காதுகள் இல்லாமலேயே அறிந்து, அங்க சொல்றாரு இல்ல, இதுதான் இஎஸ்பி, புலன் கடந்த அறிவு. ஆத்மா அபரிச்சின்னக என்றால் ஆத்மா எல்லை இல்லாதது. அதாவது இந்த வாமன அவதாரம் சொன்ன மாதிரி தான், எதை சிறிது என்று நினைக்கிறோமோ சிறிதினும் சிறிது அதே இறைநிலைதான்.
எது மிக பெரியது? இந்த உலகம், பிரபஞ்சம், அதுவும் இறைவனின் படைப்பே தான். அப்போ வாமதேவ சிறிதினும் சிறிது பெரிதினும் பெரிது எல்லாம் இறைவனே தான். ஆத்மா அபரிச்சின்னக, ஆத்மா நிர்விகாரக, பேதம் பார்ப்பது இல்லை. அதாவது அனைத்து தத்துவ விசாரங்களையும் படித்து தெளிந்த ஞானி ஆதிசங்கரர். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சி என்று சொல்வார்கள். அவருக்கு துவைத நிலை, துவைதம் பேசுவார். கடவுள் வேற, மனிதன் வேற என்றெல்லாம் பேசிட்டு இருந்தாராம். இவருக்கு அத்வைத தத்துவத்தை உணர்த்துவதற்காக இறைவன் ஒரு புலையனாக, என்ன சொல்லுவாங்க, தீண்டத்தகான்னு சொல்லும் இல்லையா, புலையன், அப்படி வந்துட்டு இருக்காரு. ஆதிசங்கர் போய் அவருக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க. அவன் பக்கத்துல வரும்போது நாற்றம் பிடித்து பக்கத்துல வர, தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னாரு ஆதிசங்கரர். அந்த புலையன் கேட்டான், சுவாமி, எதை தள்ளி போக சொல்கிறீர்கள், உடலையா ஆத்மாவையா என்று கேட்டார். ஆதிசங்கருக்கு பட்டுன்னு சுழின்னு வந்தது ஒரு ஞானம். ஆத்ம விசாரம் பேசிட்டு இருக்கிறமே, உடலுக்குள் இருக்கின்ற ஆத்மாவுக்கு என்ன நாத்தம் அடிக்கும்? இல்ல. அது என்ன ஜாதி, குலம், கோத்திரம்? இல்ல. அப்போ அத்வைதம், ஆத்மாவிலே பேதம் இல்லை என்ற கருத்து, அதன் பிறகுதான் ஆதிசங்கர் அத்வைதத்தை பேசினார் என்றொரு கருத்து சொல்லுவார்கள். எனவே ஆத்மா நிர்விகாரக, அது எந்த பேதமும் கொண்டது இல்லை. ஆத்மா ஏகக, பரமாத்மா ஒன்றே ஒன்றுதான். அதுவே பின்னப்பட்ட நிலையில இருந்தாலும் பருப்புக்குள்ள தண்ணி, தண்ணிக்குள்ள பருப்பு, எல்லாரும் இணைந்தே இருக்கிறோம். ஆத்மா ஏகக. இந்த ஏக் என்ற சமஸ்கிருத வார்த்தை, ஒன்று, ஒன்றுபட்டது, ஒன்னஸ். இதை காஞ்சிபுரத்துல அருமையான ஒரு ஸ்தலம் இருக்குங்க. ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்கு இல்லையா, அதுல ஏகாம்பரநாதர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அங்க ஸ்தல விருட்சம் ஒன்று இருக்கும். அதுல ஒரு குறிப்பு வச்சிருப்பாங்க, ஏகம் அமரம் அப்படின்னு. அங்க போயிருந்த போது அங்க சொன்னாங்க, விளக்கம் சொன்னாங்க. ஒரு காலத்துல இங்க மாம்பழம் இதுல காய்ச்சிட்டு இருந்தது. ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு சுவையா இருக்கும். 4 பழங்கள் 4 விதமான சுவையா இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்தல விருட்சத்துக்கு ஏகம் அமரம் என்று பேரு அப்படின்னாங்க. ஏகமும் அமரம் சேர்த்தனா ஏக மரம் தானே வரும். அது எப்படி ஏகம் பரமாகும்? அது மட்டும் இல்லை, நீங்க சொல்ற மாதிரி 4 பழத்துக்கு 4 சுவை அப்படின்னா, நாங்க ஒரு பழத்திலே 4 சுவை பார்க்கிறோமே. ஒரு பழத்திலேயே எத்தனை சுவை இருக்குங்க? எந்த பக்கம் அதிகமான பழுப்பு நிறம் இருக்கிறதோ அங்க சுவை அதிகமா இருக்குது. மறுபக்கம் சூரிய வெளிச்சம் படாத பக்கம், அங்கே அந்த நிறம் குறைந்திருக்கிறது, சுவையும் குறைந்திருக்கிறது. காம்பில் ஒரு சுவை இருக்குது, நுனியில ஒரு சுவை இருக்குது. ஒரு பழத்திலே 4 சுவை நானே பார்க்கறேன்னு, நீங்க என்ன 4 சுவை எந்தோ காலத்துல 4 பழத்துல இருந்தீங்க, அது என்ன பெருசு? ஒண்ணுக்குள்ளேயும் 4 பார்க்கறோமே நாங்க. இதுக்கு ஒண்ணுக்குள்ள ஞானம் கிடையாது, விஞ்ஞானம் கிடையாது, யதார்த்தம். மாம்பழத்தை உரிச்சு சாப்பிட்டா 4 சுவை தெரியுது. சைலன்ஸ், விளக்கம் இருக்காது அதுக்கு. அப்ப என்ன சொல்ல வந்தது இந்த தத்துவம் என்றால், ஏக் ஹம் பரம். இதை கூட்டி பாருங்க, ஏகம் கூட்டல் அமரம், ஏக மரம் வந்துச்சா? இப்போ ஏக் ஹம் பரம், ஏகாம்பரம் வருதா? அப்ப ஏக் ஒன்று, ஹம் நாம மனிதர்கள், பரம் இறைநிலை பரமாத்மா. அப்போ அனைத்து ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவும் ஒன்றே, பேதம் இல்லை என்று காட்டுவதுதான் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் தத்துவம். ஆத்மா அகர்த்த, ஆத்மா அகர்த்த. என்ன செய்யும் ஆத்மா? அது ஒன்றும் செய்யாது. தூண்டி விட்டுட்டு பேசாம உட்காந்து, தூண்டி விட்டுட்டு பேசாம உட்காந்து, உடம்புதான் அந்த வேலையை செய்யும். எப்படி நாக்கு, நாக்கு என்ன சொல்லுவோம், இந்த பல்லு நாக்கு கடிச்சிருது பாருங்க,
இப்போ பல்லுக்கு ஏதாவது தண்டனையா? நாக்கு கடிபட்டது, வலி, உயிர் போற மாதிரி வலிக்குது. இப்போ ஓங்கி கன்னத்துல அறையுமா இல்ல பல்ல தட்டுவோமா? ஒன்றும் பண்ணல. சரி, இந்த ரெண்டும் சேர்ந்து அரைச்சி உள்ள தள்ளுனது, உடம்பு நோயில துடிக்குது. இப்போ தின்னது வாய், அவசரப்படுறது வயிறு. அது மாதிரி ஆத்மா பதிவுகளை தூண்டி விட்டுட்டு அது பாட்டுக்கு நான் அகர்த்தா, நான் ஒன்றும் செய்யலப்பா அப்படின்னு பேசாம உட்காந்துக்குது. உடம்பு சந்தோஷப்படுது, துக்கப்படுது. ஆத்மா அபோக்தா. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பித்ரு தோஷம், பித்ருக்கு மேல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நீ பின்ன வைக்கலன்னா கோபம் வந்து சபிச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வியாபாரம் நடக்குது. ஒவ்வொரு மாசமும் அப்படி ஏதாவது தவறி போயிட்டாலும் மொத்தமா வருஷ வசூல் பண்ணிடலான்னு சொல்லி புரட்டாசி மாசம் மகாலய அமாவாசை இன்னைக்கு கூட நீ தர்ப்பணம் பண்ணலைன்னா நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லி பயமுறுத்தி 100 பேர் ஒன்னா வச்சு எப்படி பேட்சா ஒரு நாள்லயே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற வியாபாரம் வேற எங்க கிடைக்கும்? இங்க என்ன சொல்லி பாருங்க, ஆத்மா அபோக்தா, எதையும் அனுபவிப்பது இல்லை. அப்ப வாழ்கின்ற ஆத்மாவே அபோக்தா என்றால் செத்து போன ஆத்மாவுக்கு பிண்டம் எப்படி சோறு போகும்? யோசிச்சு பாருங்க, என்ன பந்தம் இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, ஆத்மா அச்சிந்தைய, எதையும் உணர்வது இல்லை. நீ என் பையன்றது ஆத்மாவுக்கு தெரியாது, செத்து போன ஆத்மாவுக்கு தெரியாது. அப்புறம் என்ன பந்தம்? எங்க அப்பா ஆத்மா, தாத்தா ஆத்மான்னு. எனவே தத்துவங்களே சரியா படிச்சோம்னு சொன்னா தான் இந்த வியாபாரத்தனம் எல்லாம் புரியும். சோ ஆத்மா அகர்த்த, எதையும் செய்வதில்லை. ஆத்மா அபோக்த, எதையும் அனுபவிப்பது இல்லை. ஆத்மா அச்சிந்தைய, எதையும் உணர்வது இல்லை. ஆத்மா அவ்யக்த, புலன்களுக்கு எட்டாது. அது உணர்வு, சாங்கியம், அறிவு. இந்த அனுபவத்தில் இதெல்லாம் அனுபவத்தில் உணர்ந்த தெளிவே பிரம்ம ஞானம், இறை உணர்வு. அந்த இறை உணர்விலே என்ன அனுபவம் கிடைக்கிறது? தும் பூர்ணக, உடலே நான் என்று நினைக்கிறாய் மனிதா, உடல் மட்டுமல்ல நீ. தும் பூர்ணக, முழுமையானவன். எப்படி? பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கர்ணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பால் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்றார் தாய்மானவர். அது மாதிரி அது பூர்ணக, முழுமையானது. தும் சுத்தக, தூய்மையானவன். முக்தக, முக்தன். தும் பிரம்மா, நீயே தெய்வம், நீயே பிரம்மம். பிறகு எப்படி இந்த வாழ்க்கை நடக்கிறது என்றால், ஒரு அற்புதமான ஒரு யூடியூப்ல இதுலயே வந்த ஒரு இது, வண்டி ஜடப்பொருள். வண்டி ஜடப்பொருள், மாடு ஐந்தறிவுள்ள ஜீவன். இப்போ உயிர் இல்லாத வண்டியில ஐந்தறிவு உள்ள இந்த அறிவுள்ள மாடுகளை பூட்டி எங்கே போகணும் என்று நிச்சயிப்பது யாரு? மாடு தானே போகுமா? எங்க போகணும், அதுக்கு என்ன தேவை? அதே போல இது எல்லாம் நிச்சயிக்கிறது யாரு? வண்டிக்காரன். எவ்வளவு தூரம், எவ்வளவு பாரம், எவ்வளவு நேரம், அனைத்தையும் தீர்மானிப்பது வண்டிக்காரன். இதே போல உடல் என்ற ஜடம், உயிர் போயிட்டு உடம்பு ஜடம் தானே, உயிர் என்ற மாடு பூட்டி ஓட்டுவது ஆத்மா. உடல் என்ற ஜடத்தில் உயிர் என்ற மாடு பூட்டி ஓட்டுவது ஆத்மா. எவ்வளவு இன்பம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு காலம் நிச்சயிப்பது ஆத்மாவின் கர்ம பலன்கள். அற்புதமான எக்ஸாம்பிள் இது. ஒரு வண்டி மாட்டு பயணம், ஆத்மா ஒரு மனிதனின் ஆத்ம பயணம். இப்படி கர்ம வினைகளை பதிவு செய்வது பரமாத்மா. ஆத்மா என்பது நுண்மையான காந்தலைகள், கேரக்டரைஸ்டு பயோ மேக்னெட்டிக் டொமைன். சஞ்சிதம், பிராரப்தம், இந்த 2 அடுக்குகள் வினைகளின் தொகுப்பு தானே ஆத்மா. சரி,
இப்போ ஆத்மா இதெல்லாம் பண்புள்ளது. உடம்புக்கு என்ன பண்பு என்பதை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க மிகவும் வளமுடன். மிகவும் அருமையான விளக்கம் ஐயா, அருமையான விளக்கம். சில கேள்விகள்லாம் இருக்குங்க ஐயா, அடுத்த வாரம் சனிக்கிழமை அதை வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இறந்த பிறகு நம்மளுடைய ஜீவாத்மா வந்துட்டு பிரபஞ்சத்துல கலக்குது, அது அப்புறம் அங்கிருந்து எப்படி விடுதலை அடையுதுங்கிறத வந்துட்டு நீங்க விளக்குனீங்க. பட் இன்னும் கொஞ்சம் அதை பத்தி அடுத்த வாரம் கேள்வி ஐயம் தெளிதல் நிகழ்வுகள் பேசுவோம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து வேதாத்திரிய கோட்பாடுகளை பல்வேறு கோணங்களிலிருந்து மிகவும் எளிமையாக எளிய தமிழில் நமக்கு விளக்கங்கள் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருணகிரி சிகாமணி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட செவ்வேல் ஐயா அவர்களும், மற்றும் உலக நல வாழ்த்து பாட சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், வாழ்க வளமுடன். ஆர் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நிறுத்துகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். சூர்யா ஜெயமணி அம்மா பாட வாய்ப்பு இருக்குங்களா உங்களுக்கு? உலக நல வாழ்த்து. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தந்து ஆன்மீக தந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தர்மம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்து நம்ம இந்த இறைநிலையான பயணத்தில் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க